மதுரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஓட ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது குறித்த விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நாம் தமிழர் நிர்வாகி யார்? அவருடைய பின்னணி என்ன? யார் மூலம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்? விவரம் என்ன? பாலா, மதுரையில் தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட 50 மீட்டர் தூரத்திற்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகியான பாலசுப்ரமணியன் ஓட ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மதுரை தல்லாகுளம் காவல் நிலையத்திலிருந்து 100 மீட்டரும் அமைச்சர் வீட்டிலிருந்து 50 மீட்டரும் இருக்கக்கூடிய இந்த சாலையில் இந்த கொலை என்பது நிகழ்ந்திருப்பது மதுரை மக்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மதுரை செல்லூர் பகுதியைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியினுடைய மதுரை வடக்கு தொகுதியின் துணை செயலாளராக இருப்பவர் பாலசுப்ரமணியன். இவர் மீது ஒரு சில குற்ற வழக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநராகவும் இருந்து வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் அமைச்சர் வீடு இருக்கக்கூடிய மதுரை வல்லபாய் தெரு, அதாவது சின்ன சொக்கிக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய வல்லபாய் தெரு பகுதியில் நடைபயணம் மேற்கொள்வதற்காக அதிகாலை வந்தபோது 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் அரிவாள், கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் அவரை ஓட ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்டனர். இது குறித்து அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் அளித்த தகவலின் பேரில் உடனடியாக விரைந்து வந்த காவல்துறையினர் அவரது உடலை கைப்பற்றி தற்போது உடற்கூராய்வுக்காக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அவரது உடலை அனுப்பியிருக்கின்றனர். இந்த பகுதி என்பது குறிப்பாக காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி. அமைச்சர் சென்னையில் இருக்கிறார். இருப்பினும் இந்த பகுதியில் காவல்துறை சோதனைக்கு பின்பே அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். இந்த சாலையில் இந்த கொலை நிகழ்ந்திருப்பது மக்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ச்சியாக மதுரை மாநகரில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய கொலைகள் என்பதும் மதுரை மக்களிடையே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த கொலை குறித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். தற்போது சம்பவ இடத்தில் கூட மதுரை வடக்கு காவல்துறை ஆணையர் மதுக்குமாரி தலைமையில் உள்ளிட்ட ஏராளமான காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அந்த 4 பேர் யார் என்பது குறித்தும் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை என்பது நடைபெற இருக்கிறது. முதல் கட்டமாக இது குடும்ப பிரச்சனையா அல்லது முன்பகையா, முன்விரோதமா என்கிற அடிப்படையில் காவல்துறையினர் ஒரு தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். பாலா, மதுரையில் நாம் தமிழர் நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இது பற்றிய விரிவான தகவல்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபு வழங்க கேட்டோம். விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.